மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல வந்து மாஸ்டர் கிரேவி ரெடி பண்ணோம். அந்த கிரேவியை வச்சு நம்ம ஒரு 40-50 கிரேவிஸ் ரெடி பண்ணலாம். ஸோ அதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து கடாய் சிக்கன் கிரேவி செய்ய போறோம். 5 டைப் ஆஃப் செய்ய போறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரான், பன்னீர் கடாய், கடாய் எக் கிரேவி, மட்டன் கடாய், சிக்கன் கடாய். இந்த 5 பார்க்க போறோம். அதை ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஒரு சின்ன கடாய் வைக்கிறேன். இப்போ எப்படின்னா, கமர்ஷியலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பண்ணும்போது சிக்கன் தனியாக பாயில் பண்ணி வச்சுக்கணும், மட்டன் தனியாக பாயில் பண்ணி வச்சுக்கணும், எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். இறாலும் ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா இறாலும் நம்ம பார்க்க போகிறோம். பன்னீரும் வந்து அப்படியே வச்சிருக்கிறேன். அது வந்து இன்ஸ்டன்டாக ஃப்ரை பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு போர்ஷனில் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் கொடுக்குறோன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், 1 2 3 4 பீஸ் நம்ம ஒரு போர்ஷனுக்கு தரோம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 8 பீஸை வந்து போட்டுடுறோம். தண்ணி இது முழுகிற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினேன். ஒரு 2 போர்ஷனுக்கு 1/2 லிட்டர். இப்போ ஒரு 1/2 கிலோ கறி இருக்கும். இது இப்போ ஒரு போர்ஷனில் வந்து நம்ம கால் கிலோ கறி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தரோம். 1/2 கிலோ கறி, 1/2 கிலோ தண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். அதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இதை பாருங்கள், எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சிங் கொடுத்துப்போம். நிறைய மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ளேம் ஹையில் இருக்குது. தண்ணி கொதிச்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டோம்னா சிக்கன் பாயில்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம அப்புறம் போவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சேன். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுப்பை அணைச்சிருவோம். இந்த சிக்கனை வந்து தனியாக எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் அவுச்ச தண்ணியை தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வேக வச்சேன். மட்டன் வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன். இங்கே இருக்குது பாருங்கள் மட்டனு. ஸோ அதே மாதிரி வந்து முட்டை பாயில் பண்ணி ஒரு போர்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 முட்டை பாதியாக கட் பண்ணி கொடுக்குறோம். 6 பீஸ் வரும். அதே மாதிரி இறால் பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் இறால் ஒரு 10 பீஸ் நம்ம போடுறோம். பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், அது ஒரு 15 பீஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா 8 பீஸ் அவிச்சேன். இது எப்படி அவிக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். நாங்கள் உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் அவிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டுனா, அதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ அதில் இஞ்சி பூண்டு போடணும்னு கன்ஃபியூஸ் இருக்கும். அதனால் ஒரு ட்ரையல் மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சது. இது வந்து 2 போர்ஷன். இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க. கடாய் சிக்கன் வேணும், மட்டன் வேணும், எக்கு வேணும், ப்ரான் வேணும், பன்னீர் கடாய் வேணும். இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது நம்ம ஒன்றுனா எப்படி போடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு டக்குன்னு பன்னீர் கடாய் ஆர்டர் வருதுன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை பற்ற வைக்கிறோம். கையோட ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகுது. இந்த 15 பீஸ் பன்னீரை இதில் போடுறோம். போட்டு ஃப்ரை பண்ணுறோம். பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் தான் அது முழுசாக நிற்கும். இல்லைன்னா அந்த கிரேவி செய்யும்போது பவுடராக போயிடும், உடஞ்சிடும். நம்ம கஸ்டமருக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது முழு பீஸாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வந்து பன்னீர் வந்து ஃப்ரை ஆகும். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கிட்டு பன்னீரை எடுத்துருவோம். அதே ஆயிலில் ஒரு 1/2 வெங்காயம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அப்படியே எடுத்து ஆயிலில் போடுவோமா. அப்படியே இந்த ஆனியன் போட்ட கையோட நம்ம என்ன பண்ணுவோம்னா, காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5, கருவேப்பிலை ஒரு 10 இலைக்கு, அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி போட்டுட்டோம். போட்டுட்டு இது மொத்தமாக சேர்த்து கிண்டுவோம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கணும். இந்த காஞ்ச மிளகாய் வறுபட்டுருச்சு, கருவேப்பிலை லேசாக வரப்பட்டுருச்சு அப்படின்னு தெரியும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். ஒரு 2 பிஞ்சுக்கு சேர்த்து ஒரு மிக்சிங் கொடுக்குறோம் இந்த ஆயிலில். ஏன்னா இந்த ஆயில் கலரை லைட்டாக எல்லோ ஆக்குறோம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளினா அதில் வந்து 8 பீஸ் போட்டு வச்சுருப்போம். 8 பீஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரை தக்காளி தான் யூஸ் பண்ணணும். ஒரு 4 பீஸ் ஒரு போர்ஷன். இதை பாருங்கள், இந்த தக்காளியை வந்து உடச்சிடக்கூடாது. தக்காளியை சும்மா வறுக்கணும். அதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச மாஸ்டர் கிரேவி வந்து ஒரு குழிக்கரண்டிக்கு நம்ம சேர்க்குறோம். நல்ல பெரிய குழிக்கரண்டியாக இருக்கும் இல்லையா, ஒரு குழிக்கரண்டிக்கு சேர்க்குறோம். ஃப்ளேம் லோவில் ஒரு கிண்டிட்டு க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். பெப்பர் பவுடரு
ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். கசூரி மேத்தி 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். சர்க்கரை ஒரு பிஞ்சுக்கு சேர்க்குறோம். இப்போ இதை எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சிங் கொடுக்குறோம். இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது உப்பு. சரிங்களா? உப்பையும் ஒரு 2 பிஞ்சுக்கு போடுறோம். ஏன்னா உப்பு ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் கிரேவி செய்யும்போது அதில் போட்டுருவோம். அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு. அதனால ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி. அவ்வளோதான். இதுக்கு கொதிக்க வைக்கிறதுக்காக. இப்போ ஃப்ளேமை ஹை பண்ணிப்போம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் பன்னீரை ஆட் பண்ணுறோம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கொதிக்க வைக்கிறோம். இப்போ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு. அவ்வளோதான் பாருங்கள். இந்த திக்னஸ் வரும்போது நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இது பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ போர்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த போர்ஷனில் நம்ம மாற்றிக்கலாம். அடுப்பு அணைச்சிருவோமா? இப்போ ஒரு ஐட்டம் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த கடாயை வாஷ் பண்ணி அடுத்தது நம்ம செய்வோம். இதுக்கு அடுத்தது செய்ய போகிறதெல்லாம் வந்து நான்வெஜ் செய்ய போகிறோம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஜிடேரியன் செஞ்சேன். ஏன்னா கஸ்டமர் ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க வெஜிடேரியனாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போ பண்ணாலும் அந்த கடாயை வந்து வாஷ் பண்ணிட்டு பண்ணணும். இல்லைனா அதுக்குன்னு ஒரு கடாய் வச்சுக்கணும். இப்போ ஆலு கோபி மசாலா கேட்பாங்க, பன்னீர் கடாய், அதுக்குன்னு ஒரு தனி கடாய் வச்சுக்கணும். சரியா? ஓகே. இப்போ பார்த்தது நம்ம பன்னீர். அடுத்தது இறால் வந்து பச்சையாக தான் நம்ம வச்சுக்கணும். சரியா? ஆயிலே ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலே செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும். அவிச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி ஆயில் 50 கிராம் ஊற்றுறேன். இந்த ஆயிலில் கொஞ்சம் லேசாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்படியே இந்த ஆயிலில் இறாலை சேர்க்குறேன். இந்த ஆயிலே நான் அப்படியே இறாலை ஃப்ரை பண்ணுறேன். அப்படியே மேலே என்ன பண்ணுறேன்னா உப்பு தூவி விடுறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பிஞ்சுக்கு அதுவும் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன். போட்டு ஃப்ளேம் லோலேயே வச்சு அதிலேயே வதக்குறேன். 5 நிமிஷத்தில் வந்து நம்மளோட இறால் வந்து வெந்துடும். நம்ம இறாலை வந்து தனியாக தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. அந்த தண்ணியில் வந்து ரொம்ப கவுச்சி ஸ்மெல் இருக்கும். அதை ஸ்டாக்கும் நம்ம வைக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து இறாலுக்கு வேறு வழியில் இப்படி தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாகும். கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் டைம் எடுக்கணும். சார் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி எடுத்துருந்தா இதை போட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுபட்டுருச்சுல்ல. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி அதில் போட்ட மாதிரி பன்னீர் கடாயில் போட்டோம்ல, ஒரு 1/2 வெங்காயம் இந்த மாதிரி சாப்பு, 1லேருந்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட்டிங்கு, காஞ்ச மிளகாய் ஒரு 5, அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு 10 லீஃபு போட்டு மொத்தமாக வதக்குறோம். அவ்வளோதான், வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மாஸ்டர் கிரேவி, பெரிய குழிக்கரண்டியாக இருந்தால் 1 குழிக்கரண்டி, சின்னதாக இருந்தால் 2 குழிக்கரண்டி. ஃப்ளேமை லோ பண்ணிக்கணும். க்ரீன் சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, பெப்பர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, கசூரி மேத்தி 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு 2 பிஞ்சு, சர்க்கரை 1 பிஞ்சு, 1/2 தக்காளியில் இந்த மாதிரி 4 வெட்டின பீஸு, எப்படி நம்ம அந்த பன்னீர் கடாயில் போட்டோமோ அதே மாதிரி லேசாக தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சிங்கு. இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், நல்லா கொதித்து திக்காக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிட்டு போர்ஷனில் மாற்றிடலாம். இந்த மாதிரி தக்காளி முழுசாக இருக்கணும். 2வது முடிஞ்சிருத்தோ. இந்த வாஷ் பண்ண கடாய் கொஞ்சம் தண்ணி இருக்குது, குறையிட்டோம். ஏற்கனவே நம்ம சேர்த்த மாதிரி அதே 50 கிராம் ஆயில், அதே 1/2 வெங்காயம், அதே 1லேருந்து 2 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 5லேருந்து 6, கருவேப்பிலை 10 இலை, 1/2 தக்காளி, சேம் அதே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு மிக்சிங்க. மாஸ்டர் கிரேவி அதே அளவுக்கு மாஸ்டர் கிரேவி போட்டு கிண்டுறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, மஞ்சள் தூள் 2 பிஞ்சு, சர்க்கரை 2 பிஞ்சு, சால்ட் 2 பிஞ்சு, மொத்தமாக கிண்டுறோம். இப்போ நம்ம இது செய்ய போகிறது வந்து எக்கு. சரியா? எக்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சிக்கனை அவிச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்க்கலாம். இறாலில் நம்ம வந்து சிக்கன் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க இருப்பாங்க, சீ ஃபுட் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அதனால் அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 குழிக்கரண்டி இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை போட்டு அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இப்போ முட்டையை போட்டுக்கிட்டா முட்டை உடஞ்சிரும். அந்த எல்லோ கரு மஞ்சள் கருவெல்லாம் தனியாக போயிடும். அதனால் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுவோம். இப்போ முட்டை திக் ஆகிடுச்சு கிரேவி. 3 முட்டை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போர்ஷனில் கொடுக்குறது சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு முட்டையை கிண்டக்கூடாது, வெறும் இந்த கிரேவியை தூக்கி முட்டை மேலே போடணும். அவ்வளோதான், திக் ஆகிடுச்சு. அடுப்பை நம்ம அணைச்சிரும். அப்படியே நம்ம போர்ஷனுக்கு மாற்றிடுவோமா? இப்போ அடுத்தது நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். 4வது தடவையும் அதே 50 கிராம் ஆயில், அதே 1/2 வெங்காயம், அதே 5 காஞ்ச மிளகாய், 10 இலை கருவேப்பிலை, 1லேருந்து 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்குறோம். அதே இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். ஃப்ளேம் இப்போ லோவுக்கு கொண்டு வரேன். மாஸ்டர் கிரேவி போட்டுக்கலாம். அதே அழகாக போட்டுக்கலாம். தக்காளி அதே மாதிரி 1/2 தக்காளி, க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸும் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். அண்ட் பெப்பர் பவுடர் அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன், சால்ட் 2 பிஞ்சு, சர்க்கரை 1 பிஞ்சு, அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்சு, நம்ம போட வேண்டிய சிக்கன் இதை பாருங்கள் 1 2 3 4. அதே மாதிரி வந்து அந்த சிக்கன் வேக வச்சுருந்த தண்ணி ஒரு 2 குழிக்கரண்டிக்கு. அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுப்போம். அவ்வளோதான், எல்லாமே ஒரு மிக்சிங் விட்டுட்டோம். அடுத்தது கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்லில் இல்லைன்னா தவா ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி அது முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் கையிலே தேய்ச்சிங்கன்னா பவுட்ரு ஆகிடும். பவுட்ரு பண்ணி நீங்கள் ஒரு இதில் வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நல்லா திக்காகிடுச்சு. அடுப்பு அணைச்சிருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீசஸை போட்டுட்டு மேலே நம்ம கிரேவியை ஊற்றி விடுவோம். ஆயில் ஊற்றுவோமா? சிக்கனும் மட்டனும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. மீதி நம்ம வந்து ப்ரான் பார்த்தோம், அப்புறம் வந்து பன்னீர் பார்த்தோம், அப்புறம் வந்து வேறு என்ன எக்கு பார்த்தோம். எல்லாமே டிஃப்ரெண்ட். சிக்கனும் மட்டனும் சேம் தான். சரிங்களா? அதே தான். பச்சை மிளகாவையும் அப்படி சேர்க்குறேன், கருவேப்பிலையும் அப்படி தூவி விடுவோம். நான் கருவேப்பிலையோட ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அங்கே செய்யும்போது லைவ் கிச்சனில் செய்யும்போது எல்லாமே இருக்கும். எடுத்து 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 இப்படி போடுவோம் சிட்டிக்கில். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ ஃப்ளேமை வந்து லோ பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படியே போடுறேன். போட்டு ரொம்ப நேரம்லாம் விட வேண்டாம், சும்மா போட்டு ஒரு மிக்ஸ். அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படியே கிட்ட வாங்க தம்பி, கேமரா எடுத்துகிட்டு. என்ன கேமராமேன்? மாஸ்டர் கிரேவி போடுறோம். தக்காளி 1/2 தக்காளி, சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/4, மஞ்சள் தூள் 2 பிஞ்சு, சர்க்கரை 1 சிட்டிக்கி அளவுக்கு, சால்ட் ஒரு 2 சிட்டிக்கி அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுக்குறோம். மட்டன் வேக வச்ச தண்ணி இந்த மாஸ்டர் கிரேவியோட கிண்ணத்தில் அப்படியே வாஷ் பண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் நம்மளுடைய 4 மட்டன் பீசஸ் ஒரு போர்ஷனுக்குன்னா எப்படி வரும்னா எலும்போடு சேர்ந்த கறி 2, எலும்பு இல்லாத கறி 2, இந்த மாதிரி 4 பீஸ் கொடுத்தா தான் ஒரு போர்ஷன் கஸ்டமர் சாப்பிட்றதுக்கு திருப்திப்படுவாங்க. நான் ஃப்ளேம் ஹைக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த நேரத்தில் நல்லா கொதிக்கணும். இவர் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிடுறேன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கஸ்தூரி மேத்தி. அவ்வளோதான். நல்லா கொதித்தோடனே இந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குல்ல, குருமா மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் திக்கானோடனே அணைச்சிருவோம் அடுப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு மாஸ்டர் கிரேவி வச்சு இதே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 40-50 கிரேவி ரெடி பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு வந்து நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் இதெல்லாமே லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கார்லிக் நான், பட்டர் நான், ப்ளைன் நான் இதுவும் கொடுக்குறோம். ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி கொடுக்குறோம். நூல் பொரோட்டாஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். அது கூட பாயா இதெல்லாமே வந்து மக்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கிரேவிஸ் கொடுங்க. பட்டர் சிக்கன் கொடுங்க, அது பன்னீர் கொடுங்க, கார்லிக் கிரேவி கொடுங்க, சிக்கன் கிரேவி கொடுங்க, அப்புறம் ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஒரு சகோதரர் வந்து இந்த பிளான் நம்மளுக்கு கொடுத்தாரு. கூடிய சீக்கிரத்தில் இது எல்லா ரெசிபிஸும்
நம்மளோட எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் வரப்போகுது. ராசல் கைமா, அபுதாபி, அப்புறம் ஷார்ஜா, கராமா, யூஎஸ், மலேசியா, கனடா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு துபாயில் ஒன்று லான்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கொண்டு வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்து சொல்லுங்கள். மாஸ்டர் கிரேவியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.